ஷார்ட் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் இதை யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு டஃப்பான கொஸ்டின் பேப்பரா இருந்தாலும் மினிமமா ஒரு 25 to 30 கொஸ்டின்ஸ் வந்து உங்களால கரெக்டா அட்டன் பண்ண முடியும். நீங்க நல்ல ஸ்கோர் எடுத்து ஒரு நல்ல கவர்மெண்ட் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுங்க. நமக்கு ஜாயின் பட்டன் 799 ஒரு ஜாயின் பட்டன் இருக்கு. அந்த ஜாயின் பட்டன்ல சேர்ந்துட்டு அதுக்கான ஸ்கிரீன்ஷாட்டை 9750771555 இந்த நம்பருக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு தேவையான நிறைய பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் உங்களை தேடி வரும். கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா ஒர்க் எனர்ஜி பவர் அப்படிங்கிற இந்த சாப்டர்ல வரக்கூடிய கொஸ்டின் ரேஷியோ ஆஃப் ஃபோர்சஸ் when kinetic energy and stopping distances given. அப்ப கைனடிக் எனர்ஜி ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டா ரேஷியோ ஆஃப் ஃபோர்சஸ் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் பாருங்க. the kinetic energies of two similar cars A and B are 100 joule and 225 joule respectively. ரெண்டு கார் கொடுத்துட்டாங்க. ஒரு காரோட கைனடிக் எனர்ஜி 100 joule, இன்னொரு காருக்கான கைனடிக் எனர்ஜி 225 joule சொல்லிட்டாங்க. on applying brakes car A stops after 1000 meter and car B stops after 1500 meter. அப்ப 100 joules பவர் இருக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜி இருக்கக்கூடிய இந்த கார் வந்து என்ன ஆகுதுன்னா 100 மீட்டர் தள்ளி போய் ஸ்டாப் ஆகுது. அதே மாதிரி 225 ஜூல் இருக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜி இருக்கக்கூடிய இந்த கார் வந்து பார்த்தோம்னா 1500 மீட்டர் தள்ளி போய் நிக்குது. if FA and FB are the forces applied by the brakes on cars A and B, then the ratio of forces FA and FB will be. அப்ப இந்த ரெண்டு காருக்கும் தரக்கூடிய forces FA FB னா அப்ப FA க்கு FB க்கு இருக்கக்கூடிய ரேஷியோ என்ன 2/3 1/3 1/2 3/2 நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து பாருங்க இது வந்து ஒர்க் எனர்ஜி தியரம் பேஸ் பண்ண क्वेश्चन தான். இப்ப கைனடிக் எனர்ஜி என்ன கைனடிக் எனர்ஜி தான் இங்க கொடுத்திருக்காங்க. சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மென்ட். ஓகே ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு வந்து கைனடிக் எனர்ஜி என்ன 100 ஜூல் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் என்ன எதை கண்டுபிடிக்கணும் FA இன்டு டிஸ்பிளேஸ்மென்ட் எவ்வளவு 1000 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப செகண்ட் காருக்கு வந்து என்ன வரும் இது வந்து 225 ஜூல் இஸ் ஈக்குவல் டு FB இன்டு இது என்ன வருது 1500 அப்படிங்கிறது வருது. இப்ப FA டிவைட் பை FB வேணும் அப்படின்னா என்ன பண்றோம் FA டிவைட் பை FB இஸ் ஈக்குவல் டு 100 டிவைட் பை 225 இன்டு 1500 டிவைட் பை 1000. சரியா இதை ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம் பாருங்க. இந்த 0 0 0 0 கேன்சல் ஆயிடுச்சு. இது 15 இது எத்தனை டைம்னா 15 டைம்ஸ் கேன்சல் ஆகும். இது கேன்சல் பண்றோம் அப்படின்னா 10/15 வரும். 10/15 ஆன்சர் இருந்ததுன்னா 2/3. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இருந்ததுன்னா 2/3. ஷார்ட் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் இதை யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு டஃப்பான கொஸ்டின் பேப்பரா இருந்தாலும் மினிமமா ஒரு 25 to 30 கொஸ்டின்ஸ் வந்து உங்களால கரெக்டா அட்டன் பண்ண முடியும். தேங்க்யூ.